சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளுக்கும் இடையில் போட்டி நடந்தது. இந்த போட்டியில வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்துட்டு முதல் பேட்டிங் எடுத்து விளையாண்டாங்க. அதுல வந்துட்டு மிகவும் சிறப்பானது ஒரு ஆட்டத்தை பேட்டிங் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஆடினது. அதுல வந்து ரஜத் 32 பந்துகளை பிடித்து 51 ரன் விளாசினாரு. சால்ட் வந்துட்டு 16 ரன்களை பிடித்து 32 ரன்களை விளாசினாரு. விராட் கோலி 30 ரன்களை பிடித்து 31 ரன்கள் எடுத்து அணியோட வெற்றிக்கு வந்து அடித்தளமிட்டாங்க. ஏறக்குறைய 196 ரன்கள் எடுத்து 20 ஓவருக்கு 196 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டை இழந்து அபரிகரமான ஒரு ரன் குவிப்பை குவிச்சு அணியோட வெற்றிக்கு வழிவகுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி விளையாடும் போது அதுல 19வது ஓவர் வந்து மிக மிக குறிப்பிடத்தக்க ஓவர். அந்த ஓவர்ல தான் வந்து ஹாட்ரிக் 6 அடிச்சு ரன் குவிப்புக்கு அடித்தளமிட்டாங்க. இந்த விளையாட்டுலயே வந்துட்டு மொத்தம் 12 சிக்ஸர்கள் அடிச்சு இந்த வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியை வந்து மிகவும் ஆவலோட வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து வந்தாங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுது, தோனி வராரு என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து வந்தாங்க. அந்த சேப்பாக்கம் கிரவுண்ட் முழுசுமே வந்து மஞ்சள் கலராகவே தான் இருந்தது. அந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெற்றி பெறும் என்ற அந்த எதிர்பார்ப்போட ஆடியன்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆக்டர்ஸுங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. நடிகை ஷாலினி வந்திருந்தாங்க, ஆகாஷ் மேகா வந்திருந்தாங்க, மற்றும் ரஜினி சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா அவங்க பையனோட வந்து இந்த மாதிரி எல்லாம் நடிகர்கள்லாம் கூட மற்றும் முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுதுன்னு வந்து பார்வையாளர்களாக வந்து பார்த்தாங்க. 2 டீமுக்கே உண்மையே வந்து இது வந்து 2வது மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணிருச்சு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வின் பண்ணிருச்சு. இப்ப 2வது மேட்ச்லயும் வின் பண்ணி 1வது இடத்துல இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 4வது இடத்துல இருக்கு. எந்த அளவுக்கு ஆவலாக எதிர்பார்த்து வந்தாங்களோ, ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வந்து ரொம்பவும் சிறப்பான ஒரு பேட்டிங்லயும் அபரிமிதமான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்க. விளையாட்டை எல்லா பேட்ஸ்மேனுங்களும் சிறப்பா விளையாண்டாங்க. சிறப்பா விளையாண்டு 196 ரன்களை குவித்தார்கள். அதே போல வந்து பவுலிங்லயும் எல்லாருமே சிறப்பா விளையாண்டுட்டாங்க. சிறப்பா விளையாண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த அளவுக்கு திக்குமுக்காடி ரன் எடுக்க முடியாம திணறனத இந்த மேட்ச்ல தான் முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். 2வதாக பேட்டிங் பிடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஓபன் பேட்ஸ்மேனாக ரச்சின் ரவீந்திரா இறங்கினாரு. அவர் வந்து 31 ரன்களை பிடித்து வெற்றிக்காக வந்து கடுமையாக போராடி 31 பால் பிடித்து 41 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை இழந்தாரு. அதுக்கடுத்தது MS தோனி வந்து 16 ரன்களை பிடித்து 30 ரன் எடுத்திருக்காரு. அடுத்தது ரவீந்திர ஜடேஜா 19 ரன்களை பிடித்து 25 ரன்கள் 19 பால்களை பிடித்து 25 ரன் எடுத்தாரு. இதுல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் அணிய பேட்டிங்லயே வந்துட்டு கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தாக்க 2வது பேட்டிங்கா எடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தாகம் தீர்க்கும் விதமாக, இளைப்பாறும் விதமாக இறுதியாக கடைசியா வந்துட்டு தோனி வந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸோட சூப்பர் ஸ்டார் நட்சத்திர வீரர், விளையாட்டு வீரர் தோனி வந்தாரு. ரசிகர்களுக்கு எல்லாம் தீனி போடும் விதமாக 2 சிக்ஸர் அடிச்சு 1 4 அடிச்சு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுத்தாங்க. அபார பெரிய தோல்வி என்று இல்லாம ஒரு 50 ரன் வித்தியாசத்துல தோல்வி அப்படின்ற ஒரு ஆறுதலை கொடுத்தாரு தோனி. அது மட்டும் இல்ல, தோனி வந்து முன்னாடியே ஒரு 4வது பேட்ஸ்மேனாக அல்லது 5வது பேட்ஸ்மேனாக இறக்கி இருந்தாக்க கண்டிப்பா இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வின் பண்ணிருக்கும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதி இதுதான் முதல் முறையாக வந்துட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸை வெற்றி பெற்றிருக்குது. இது வந்து அந்த அணிக்கு வந்துட்டு மீண்டும் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பானது ஒரு ஆட்டத்தை கொடுப்பாங்க, வெற்றியை பெறுவாங்க என்று
வாழ்த்தி வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு நம்ம வாழ்த்து சொல்லி தொடர்ந்து இந்த கிரிக்கெட் பற்றிய IPL தொடர்ல அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னைக்கு ஆடுதோ அன்னைக்கு வந்து அந்த வெற்றி தோல்வியை குறித்து நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம். நம்ம காணொலியை பாக்குறவங்க ஆதரவு கொடுத்து ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செஞ்சு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.